வணக்கம். 2024 லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு 2 வருஷம் சரியா முடிஞ்சிருக்குது. அடுத்த தேர்தல் 2029ல இன்னும் 3 வருஷம் இருக்குது லோக்சபா தேர்தலுக்கு. இந்த 2 ஆண்டுகள மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? இந்த நேரத்துல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா, மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம கருத்து கணிப்பு முடிவுகள பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டுல இன்றைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா, யாருக்கு எவ்வளோ இடங்கள் கிடைக்கும்? போன லோக்சபா தேர்தல்ல 39 இடங்கள்லயும் திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல 38 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு களம் அப்படின்றது மாறி இருக்குது. சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக 2வது இடத்துலயும், மதிமுக 3வது இடத்துலயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கு எவ்வளோ இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற இன்சைட் ரேடாரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த கருத்து கணிப்பு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா, நம்ம ஊர்ல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு. அதே நேரத்துல அதிமுக பெரும் பிளவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பிரிஞ்சு போய் அங்க சேர்றதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றத கவனிக்கிறோம். மொத்தம் இருக்கக்கூடிய 39 இடங்கள்ல யாரு எவ்வளவு இடங்களை ஜெயிக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா இருக்கக்கூடிய 39 இடங்கள்ல இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா, டிவிகே 12லிருந்து 20 இடங்களையும், திமுக இந்திய அலையன்ஸ் 10லிருந்து 18 இடங்களையும், அதிமுக என்டிஏ 5லிருந்து 12 இடங்களையும், மற்றவர்கள் 0லிருந்து 5 இடங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா, டிவிகே அதிகமான இடங்கள் பிடிக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்ததா அவர்களோட கொஞ்சம் க்ளோஸாவே வர்ற மாதிரி திமுக பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக என்டிஏ 5லிருந்து 12, மற்றவர்கள் 0லிருந்து 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழகத்துல இன்றைய நிலவரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக பிளவுபடுறதுக்கு முன்னாடி, என்டிஏ கூட்டணி உடையறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றதுனால, என்டிஏவுக்கான அந்த நம்பர் இன்னும் அப்படியே இருக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அண்ணாமலை புதிய அரசியல் பாதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஓட்டு தனியா பிரிஞ்சு போயிரும். அதிமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் உடைந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய ஓட்டுகளும் பிரிஞ்சு போயிரும். அதிமுகவினுடைய தலைவர்கள் போயிட்டாங்க. அதனுடைய வாக்குகளும் பிரிஞ்சு போயிரும். ஸோ அந்த அதிமுகவுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 5லிருந்து 12 இப்போ அப்படியே இருக்குதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்தது திமுக இண்டி கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இண்டி கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. முதல்ல நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தாவேகா கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ திருமாவளவன்ல இருந்து காங்கிரசினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து சிபிஐயினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவும் தாவேகாவும் ஒரே அலையன்ஸ்ல இருந்து பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்திய அலையன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியல. அதனால திமுகவினுடைய நம்பர்ஸும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் இருக்குது. ஸோ ஓவராலா நம்ம இன்சைட் ரேடாரினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது, டிவிகே 12லிருந்து 20, திமுக இந்திய அலையன்ஸ் 10லிருந்து 18, அதிமுக என்டிஏ 5லிருந்து 12, மற்றவர்கள் 0லிருந்து 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.